Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது 694 part 2. ஓபன் பண்ண அந்த வில்ல பயலுகளோட ஆளுகளை அந்த ஆர்லோம்பஸ் விரட்டி அடிச்சுட்டு இருக்கான். அவனுங்களும் பயந்து அடிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் திடீர்னு இந்த ஆர்மிக்கெல்லாம் ஆர்டர் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் ஹால்ட்டும்பா, உடனே அவங்களும் ஸ்டாப் ஆயிடுவாங்க. அபவ் டேனும்பா, உடனே திரும்புவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லூசு பயலுக்கே தோணுது, ஆமா நம்ம இதுக்கடா இவன் சொல்றதை கேட்டுட்டு இருக்கோன்னு. அவன் அலேக்க அவன் சாட்டையில பிடிச்சி அட்டி பொலன்னு பொலந்து எட்டுவான். அதுக்கப்புறம் சாய்க்கும் பேபி ஃபைக்கும் பயங்கரமான சண்டை. அவளும் வெரைட்டியா ட்ரை பண்ணி அட்டாக் பண்றா. சாய் அதை கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருப்பான். சோ இப்படி இவங்க ரெண்டு ஒத்துக்குள்ளயும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குமா. அப்படியே கட் பண்ணி அந்த சிஞ்சாவோவை காட்டுறாங்க. வழக்கம் போல அவன் டயலாக் அடிச்சுக்கிட்டே தான் சண்டை போடுவான். நான் ஹப்போ ஆர்மியோட முன்னாள் லீடர்ரா, என்னால உங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் சின்ன பையன். யார் அப்படி சின்ன பையன்னு சொல்லலாம்னா லாவோஜியே. அந்த ஆளால நடக்க கூட முடியல. ஏன்டா என்ன பார்த்தா என்ன புடி பையன் மாதிரி தெரியாடா, தொலைச்சு நான் லாவோஜி அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண உடனே செஞ்சாவோ கடுப்பாய் அவரோட பவரை யூஸ் பண்ண, லாவோஜி கடுப்பாய் அவரோட பவரை யூஸ் பண்ண, அவங்க ரெண்டு பேரும் கத்துல அந்த இடமே கண்ணா பின்னாடி அதிர ஆரம்பிச்சிடும். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓடி இருக்க வேண்டாமா. பவரை எடுக்கும் போதே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா அட்டிக்கும் போது எப்படி இருக்கும். ஓங்கி ஒரு பஞ்சு வைப்பானுங்க. அதுல வந்த போர்ஸ்லயே சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் மட்டையாகி 10-15 பல்ட்டிய போட்டு பக்கத்தூருக்கே போயிருவானுங்க. அப்படி ஒரு பயங்கரமான சண்டை. ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் விடுற மாதிரி இல்ல. அப்படியே கட் பண்ணா இங்க இவங்க 3 பேரும் எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம சேஃப்டியா போறோம்னு நம்பி அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஆனா அப்படி அவங்க போறத கிளாடியஸ் நோட் பண்ணிடுவான். இவன் பார்த்தாலே போதுமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருமே. இங்க இத்தனை பேர் சண்டை போட்டுட்டு இருக்கோம், பிளைங்லயாடா போறீங்க, இருங்கடா அவங்கள காலி பண்ணிடுறேன்னு அட்டாக் பண்றதுக்காக அவனோட கையை பயங்கரமா வீங்க வைப்பான். இவங்க அதெல்லாம் தெரியாம அவங்க பாட்டுக்கு பொறுமையா போவாங்க. பார்த்தா இப்ப அவங்க 3rd லெவலுக்கு மேல போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு லெவல் தான், 4th லெவல் போய் சேர்ந்துடலாம். அந்த டைம் தான் ரெபேக்கா இவங்கள நோக்கி ஏதோ ஒன்னு பறந்து வரதை நோட் பண்ணுவா. அவங்க அப்படி சீரியஸா பாத்துக்கிட்டு இருப்பான். இந்த பார்த்தலோமியோ இன்னுமே இமேஜினேஷன்ல தான் இருப்பான். லூஃபியை யோசிச்சு பார்க்கும் போதே சந்தோஷம் தாங்க முடியேன்னு. அப்ப என்ன ஆகுனா, கீழ இருந்து ஏதோ கருப்பு கலர் பால் மாதிரி சும்மா சல்லுன்னு மேல வந்து அந்த பார்த்தலோமியோவை தான் ரவுண்ட் அப் பண்ணும். ஏன்னா அவன் தான் 3 பேர்த்துல கீழே வந்துகிட்டு இருக்கான். அது என்ன எதுன்னு பாடுறான்னு சொல்லும் போதே சும்மா பட்டன்னு கண்ணா பின்னாடி வெடியும். கீழ இருந்து அந்த கிளாடியஸ் சும்மா வெறிகொண்டு பாஞ்சி வருவான். ஐயோ சிக்கன் மண்டக்காரா என்னடா ஆச்சு, நீ ஓகேவான்னு கேட்டா அப்படியே கத்திட்டே கீழே விழுவான். இது பாப்பா ஃப்ரூட்டோட பவர். இதுல பிரச்சனை என்னன்னா அவன் மட்டும் கீழே விழ மாட்டான். அது வெடிச்ச போர்ஸ்ல நம்ம ரோபினுமே கத்திட்டே கீழே விழுவான். ஏன்னா அவளோட எல்லோ கப்ஸுமே கம்ப்ளீட்டா மட்டையாயிருச்சுங்க. பேலன்ஸ் இருக்காது. ரெபேக்கா மட்டும் தான். கிளாடியஸ் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு குரூப் பேலஸை நெருங்கி போகும்னு. நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு காட்டுத்தனமா அட்டாக் பண்ண வருவானா. அதை பார்த்து காண்டான ரோபின் என்ன பண்ணிடுவா, கிளாடியஸ் பாடியில கையை வர வச்சு அவனை அப்படியே வச்சு லாக் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் ரெபேக்கா கிட்ட நீ தான் சாவியை கொண்டு போய் கொடுக்கணும், எங்களால இதுக்கு மேல வர முடியாதுன்னு 3 பேருமே மேல இருந்து பேன்னு விழுவாங்க. பார்த்தலோமியோ, ரோபின், அந்த கிளாடியஸ். அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபியோட கேங்க காட்டுறாங்க. அவங்க கண்ணா பின்னாடி போட்டு என்னதான் அடிச்சாலும் அந்த பொம்மைங்க திருப்பி வந்துகிட்டே தான் இருக்குது. லூஃபி என்ன பண்ணுவான், யூஎஃப்ஓன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுங்க எல்லாத்தையுமே அடிச்சு சுக்கலா திருக்க விடுவான். சரி ரைட், இப்பவாச்சு கம்ப்ளீட்டா மட்டையாகனு பார்த்தா அதான் இல்ல. மறுபடியும் அதுங்க கேஷுவலா எந்திரிச்சு அதுங்களோட பாடி பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணதான் ரவுண்ட் கட்டும். இதை பார்த்துட்டு செம காண்டா இருக்கும். ஏன்னா இப்ப அவன் கை மட்டும் சீப்ரிசம் ஸ்டோன்ல லாக் ஆகல. அதுங்க எல்லாத்தையுமே வச்சு செஞ்சிருப்பான். ஆனா இப்ப அவனால எதுவும் பண்ண முடியல. அந்த டைம் மேல இருந்து யாரோ கத்தற சவுண்ட் கேட்கும். யாரான்னு பார்த்தா அந்த 3 பேரும் தான், பார்த்தலோமியோ, கிளாடியஸ், நம்ம ரோபின். பார்த்தலோமியோ அங்க இருக்க பொம்மை மேல வந்து விழுந்து அதுக்கப்புறம் தலை டைரக்டா தரையில வந்து அடியும். கிளாடியஸ் ஒரு பொம்மை மேல விழுந்துருவான். கீழே விழுந்து அடிபட்டாலுமே நான் லூஃபி சென்பாய பார்த்துட்டேன்னு சந்தோஷம். ரோபின் உசாரு அவளோட விங்ஸை யூஸ் பண்ணியே ஃபிளைங்ல வந்து லேண்ட் ஆயிருவா. அவ இவனை எங்க இருப்பானுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரஃபேல்கார்ல உடனே சாவியை கொடுங்க நான் அன்லாக் பண்றேன்பா. ஆனா அதுதான் ரெபேக்கா கிட்ட இருக்குது. அவ இப்ப 4th லெவல நோக்கி போயிட்டு இருக்கா. இப்ப இவங்க அங்க போனாங்கன்னா தான் அந்த சாவியை அவகிட்ட இருந்து வாங்க முடியும். கைரோஸ் பார்த்துட்டு இது ரெபேக்கா அங்க இருக்க அலான்னு ஆணு வாய பொழப்பான். இங்க ஆல்ரெடி நம்ம ஆளுக்கு அந்த பொம்மை பயங்கர தொல்லையா இருந்துச்சு. இப்ப கிளாடியஸ் வேற வந்துட்டானே, அவன் தெளிவா சொல்லிடுவான், அவ என்னதான் பேலஸ் கட்டியே போனாலும் அவளால அங்க ஒன்னும் கிண்ட முடியாது. எதுக்கு தேவையில்லாம அவளை அங்க அனுப்பி வச்சீங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவளை நான் அப்புறமேட்டு போய் கொல்றேன்மா. கைரோஸோட பொண்ணை கொல்லுவேன்னா அவன் விடுவானா, கொய்யால உன் சோழிய முடிச்சிடறேன்னு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அவன் உன்னை என் பேரு கிளாடியஸ், நான் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணாம விட மாட்டேன்னு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அவனை தடுக்கிறதுக்காக நம்ம ரோபினும் பார்த்தலோமியோவும் களத்துல இறங்கிடுவாங்க. மிச்சவங்க எல்லாம் ஃப்ளவர் ஃபீல்டுக்கு போகணுமாமா. ஏன்னா ரெபேக்கா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால சீக்கிரம் போங்கன்னு அனுப்பி விடுவா. அந்த டைம் அந்த பொம்மைகள் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம லூஃபிக்கு ரோபின் அப்படி தனியா விட்டு போறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னா அந்த பொம்மைங்க எவ்வளவுதான் காலி பண்ணாலும் திருப்பி வந்துகிட்டே இருக்குதுங்க. பட் இருந்தாலும் அவ சமாளிப்பான்னு அவன் மேல நம்பிக்கை வச்சு சரி ஓகே நீ பாத்துக்க நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அடிச்சு புடிச்சு கிளம்புவானுங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.